Press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, I'm Raj. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு க்யூட்டான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உங்களுடைய மொபைலில் எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். முதல்ல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேட்டஸை வந்து நம்ம ஏவ் பிளேயரை யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் ஏவ் பிளேயர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே அந்த சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் பென்சில் பக்கத்தில். அந்த பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லோட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபைலை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணணும். ஸோ அது எந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ப்ரௌஸ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அந்த ஃபைலோட நேம் வந்து இந்த மாதிரி விஷுவலைசர் 18 இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி பக்கத்தில் புதுசாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பனாக இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் எடிட் பண்ண வேண்டியது தான். மேலே அந்த பென்சில் ஐக்கான் இருக்கும். அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஆப்ஷன் வந்து யுவர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து இமேஜை கிளிக் பண்ணி கஸ்டம் இமேஜ்குள்ளே போயிட்டு பிக் இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள். நான் இப்போ சும்மா ஒரு மாடல் இமேஜை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக்கில் வந்துடுங்க. கீழே வந்து அலோன் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் விசிபிள்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்டர் நம்ம ஆட் பண்ணணும். அது கீழே காம்போசிஷன் 1க்கு மேலே இருக்கு இல்லையா, அந்த இமேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ஜென்ரலில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த விசிபிள் அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புதுசாக வந்து ஒரு பார்டர் மாதிரி ஓப்பனாக இருக்கும். இப்போ வந்து நம்ம லோகோ ஆட் பண்ண வேண்டியது தான். கடைசியாக இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரலுக்குள்ளே போயிட்டு விசிபிள் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனல் நேம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கஸ்டம் இமேஜ் இருக்கும். அந்த கஸ்டம் இமேஜ்குள்ளே போயிட்டு உங்களுடைய லோகோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு தேவையில்லை, இந்த லோகோலாம் தேவையில்லை அப்படின்னா ஜென்ரலில் அந்த விசிபிளை வந்து நீங்கள் எடுத்து விட்ருங்க, டிக்கெட் எடுத்து விட்ருங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அந்த அலோன் டெக்ஸ்ட்லாம் வந்து வெளியே இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எல்லாமே கரெக்டாகிடும். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம ஆடியோ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். லைப்ரரிக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ வந்து நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் விஷுவலைசர் ஆப்ஷனுக்குள்ளே வந்துடுங்க. இப்போ ஃபைனலாக ஒரு டைம் ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் ஓகே அப்படின்னா இதை நம்ம மேலே டாப் ரைட் கார்னரில் வந்து டவுன்லோட் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து முக்கியமானது இந்த வீடியோ வித்து வீடியோ லென்த்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, சாரி வீடியோ வித்து ஹைட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கொடுத்துருக்க மாதிரி இந்த ரேஷியோ வந்து கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது செகண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு 30 செகண்ட் வச்சுட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்றத வந்து நான் கொடுக்குறேன். இப்போ அது வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் வந்து கேலரி ஓப்பன் பண்ணுங்கள். நான் வந்து எம்எக்ஸ் பிளேயரை வந்து ஓப்பன் பண்ணுறேன். எம்எக்ஸ் பிளேயரில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய கேலரியில் வந்து செக் பண்ணிக்க முடியும். எம்எக்ஸ் பிளேயரை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லோக்கல் ஃபைலில் போயிட்டு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோடில் தான் இது சேவ் ஆகும். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், புதுசாக வந்து அந்த வீடியோ வந்து சேவ் ஆகிருக்கு. அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். அந்த அலோன் டெக்ஸ்ட், என்னுடைய லோகோ எல்லாமே வந்து கரெக்டாக அந்த வீடியோக்குள்ளேயே வந்திருக்கும். ஸோ முன்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் தனித்தனியாக இருந்திருக்கும். பட் இந்த இடத்துல எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஸோ இவ்வளோ தான் வீடியோ வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது. இதை ஃபைனலாக வந்து நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் வந்து வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் அதை கிரியேட் பண்ணி பாருங்கள். கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.